உரிமை சட்டம் 2009 இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கான கல்வியை உறுதி செய்யணும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆர்டிஏ அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தனியார் பள்ளிகளில் இருக்கிற இடங்களில் 25% இடங்களை ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வைக்கிறது தான் இந்த சட்டம். இதன் அடிப்படையில் அந்த 25% மாணவர்களுக்கான நிதியை அரசு கொடுக்கும். தனியார் பள்ளிகள் இலவசமாக கொடுக்கல. ஆனால் தனியார் பள்ளிகளில் படிக்கிற அந்த 25% மாணவர்களுக்கான தொகையை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொடுப்பாங்க. இப்போ இது நடைமுறைப்படுத்தப்படுமா தமிழ்நாட்டில் என்ற கேள்வி முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்படுற அந்த அறிவிப்பு இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை. இது தொடர்பான நீதிமன்றத்திற்குமான வழக்காக அது போயிருக்கு. அதில் நீதிமன்றமும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த நிலையில் இந்த ஆர்டி அட்மிஷன்னா என்ன, இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க, இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, இப்போ நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல் எழுந்திருக்கு, இது எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கான ஒரு விளக்கமாக, ஒரு எக்ஸ்பிளைனராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் முதலாவதாக இந்த ஆர்டி அட்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனியார் பள்ளிகளில் இருக்கிற 25% இடங்களில் ஏழை மாணவர்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக தூய்மை பணியாளர்களோட குழந்தைகளுக்கு, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குழந்தைகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் அதில் முன்னுரிமை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அதில் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவாக இருப்பவர்கள் இந்த அட்மிஷனுக்கு தகுதியாவாங்க அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரி அந்த பள்ளி எங்கே இருக்கோ அதிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளாக தொடக்க வகுப்புகளாக இருக்கிற பட்சத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அப்பர் பிரைமரியாக இருக்காங்க அப்படின்னா அது 3 கிலோமீட்டருக்குள்ளே அவங்களோட இருப்பிடம் இருக்கணும். இப்படியான பல்வேறு விதிமுறைகளின் அடிப்படையில் தான் இந்த ஆர்டி அட்மிஷன் என்பது நடத்தப்படும். அப்படி இருக்கிற இடத்தை விட அதிகமான அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு குலுக்கல் முறையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்டி அட்மிஷன் அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்படுது. இது ஒவ்வொரு பள்ளிகள் தரப்புலேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதை முறையாக அவங்க செய்கிறதில்ல என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பள்ளிக்கல்வி இயக்ககமே அதற்கென்று ஒரு தனியாக ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அதில் சரியாக ஏப்ரல் மாதத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பங்களை கொடுத்து எந்தெந்த பள்ளிகளில் எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படின்ற அந்த பட்டியலையும் வெளியிட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் 2025-26 இந்த கல்வியாண்டிற்கு அதற்கான அறிவிப்பு வெளியாகவே இல்லை. ஸோ இது என்ன ஆகும் அடுத்த கட்டமாக அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த ஆர்டிஐ சேர்க்கையில் இந்த நிதி சிக்கலை தாண்டி ஏற்கனவே பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. இதில் குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கு இந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த தொகையை உடனடியாக அந்த மாணவர் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த மாணவர்கிட்டேருந்து எந்த விதமான தொகையும் வசூலிக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சட்டமே நடைமுறைப்படுத்தப்படுது. பாதி கட்டணத்தை நீங்கள் செலுத்திடுங்க, மீது கட்டணத்தை அரசு கொடுக்கறதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கட்டணத்தை நீங்கள் இப்போ கொடுத்துருங்க, அரசு கொடுக்கும்போது நாங்கள் திரும்ப அந்த கட்டணத்தை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஐ அட்மிஷன் மூலமாக தனியார் பள்ளிகளில் போய் அந்த மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு அந்த தொகையை கொடுக்கறதுக்கு, அந்த தொகையை அரசு பள்ளிகளில் செலவு பண்ணி அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்தலாமே என்ற அந்த மாற்று கருத்தோட சில கல்வியாளர்கள் இந்த முறையையே விமர்சித்த விஷயங்கள் எல்லாமும் நாம் பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமாக கல்வி கட்டணமாக ஒரு தொகையை அரசு இதற்கென்று நிர்ணயம் செஞ்சுட்டாங்க. அந்த தொகையை தான் அந்த பள்ளிகளுக்கு அவங்க கொடுப்பாங்க. இப்போது எல்கேஜிலேருந்து 5ஆம் வகுப்பு அப்படின்னா 12,076 ரூபாய் ஒரு ஆண்டிற்கான கட்டணமாக ஒரு மாணவருக்கு அரசு கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்குமான மாணவர்களுக்கு 15,711 ரூபாய் தான் கட்டணமாக கொடுக்குது. ஆனால் சராசரியாகவே இப்போ தனியார் பள்ளிகளில் கட்டணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நகர்ப்புறங்களில் இருக்கிற மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் எல்லாம் சராசரியாக 40,000 ரூபாய் அதற்கும் மேற்பட்டதாக தொகை இருக்கு, கல்வி கட்டணம் இருக்கு. அப்போ அதோட ஒப்பிடும்போது இந்த தொகையை தான் அரசு கொடுப்பாங்க அப்படின்னா அது எப்படி தங்களுக்கு கட்டுப்படி ஆகும் என்ற அந்த கேள்வியோட கூட தனியார் பள்ளிகள் அதை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்களை சந்திக்க நேர்ந்தது. இதற்கிடையில தான் இப்போ அரசே அந்த நிதியை கொடுக்காத ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டுருச்சு. ஒரு ஆர்டிஐ தகவலின் அடிப்படையில், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் கிடைச்ச அந்த தகவல் படி 2009-10 2018-19 அந்த கல்வியாண்டு வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு
ஒதுக்க வேண்டிய மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி 20,300 கோடி ரூபாயாக இருக்கு. அதுல 8,446 கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 60% நிதி மத்திய அரசு கொடுக்கும், 40% நிதியை வந்து மாநில அரசு கொடுக்கும். மாநில அரசு தங்களோட நிதியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா மத்திய அரசு அந்த 60% தொகையை கொடுத்தாதான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அதை செய்யாததுனால தொடர்ந்து அந்த நிதி சுமை அதிகரித்ததுனால இப்போ மாநில அரசும் அதை கொடுப்பதற்கு தயாரா இல்லை என்ற ஒரு நிலையில இருக்காங்க. அதனால தனியார் பள்ளிகளுக்கு இந்த ஆண்டோட சேர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தையும் இன்னமும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு தனியார் பள்ளிகளில் நம்ம விசாரிக்கும் போது சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய கல்விக் கொள்கையோட, அதாவது சமகிரக சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே தான் இது நடைமுறைப்படுத்தப்படுது. அதாவது இந்த ஆர்டி அட்மிஷன் 25% இலவச இடங்கள் அது ஒதுக்கீடு செய்யப்படுது. அதற்கான நிதி இப்போ அதற்கான நிதியை கடந்த 2 ஆண்டுகளாகவே ஒதுக்கீடு செய்யல, மத்திய அரசு கொடுக்கல. அது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த தொகையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க அப்படின்ற பல செய்திகள்ல பார்க்கிறோம். ஸோ அதுல இதுவும் லிங்க் ஆயிருக்கிறதுனால, அதற்கான நிதி கிடைக்காததுனால அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இதுல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஆர்டி அட்மிஷன் முறை நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்றது தான் இப்போ முக்கியமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இப்போ 2 விதமான சிக்கல்கள், இதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற சிக்கல், அதற்கு மேலாக நிதி சிக்கல் அப்படின்னு 2 சிக்கல்ல இந்த பிரச்சனை மாட்டிட்டு இருக்கு. இப்போ நடப்பு கல்வியாண்டுல ஆர்டிஇ மாணவர் சேர்க்கைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏப்ரல் மாதத்திலேயே அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கணும். இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கல்வியாண்டு பாதியில இருக்கோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ அதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இதற்கு பிறகு மாணவர் சேர்க்கையை நடத்துறது சாத்தியமில்லாத ஒரு சூழல் என்ற அடிப்படையில், அதே மாதிரி மத்திய அரசு நிதியை இப்போ ஒதுக்குறாங்களா அப்படின்ற கேள்வியும் இன்னமும் அதற்கு பதில் இல்லாம தான் இருக்கு. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல இது இந்த ஆண்டுல நடைமுறைப்படுத்தப்படுறது ரொம்ப ரொம்ப அதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் துறை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மத்திய அரசு நிதி ஒதுக்கினால்தான் எதிர்காலத்திலையும் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல். ஏன்னா இந்த நிதி சிக்கலுக்கு முன்பே பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில அதுவும் இல்லாம போகும்போது இது இன்னமும் கூடுதலான ஒரு நிதி சுமையாகவும் வேறு சில பிரச்சனைகளையும் கிளப்பக்கூடியதாகவும் மாறி இருக்கு. அதனால எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தினாலும் மத்திய அரசு தொடர்ந்து இதற்கான நிதியை கொடுத்தால்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2023 அந்த ஆண்டுல 1,10,000 விண்ணப்பங்கள் இந்த ஆர்டி அட்மிஷனுக்காக வந்தது. அது 2024 1.25 லட்சமா அதிகரிச்சது. இப்போ 2024 இந்த ஆர்டியின் அடிப்படையில் 84,765 இடங்கள் இருந்திருக்கு. இப்போ இவ்வளவு இடங்களுக்கான விண்ணப்பங்கள் அப்படின்றதே இந்த ஆண்டுல இல்லாம போயிருக்கு அப்படின்னு தான் இதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல முக்கியமான ஒரு நகர்வாக நம்ம பார்க்கறது, இது வழக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றம் ஏன் இந்த ஆர்டி போர்ட்டலை இப்போ இன்னமும் தமிழ்நாடு அரசு ஓபன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு தொடக்க கல்வி இயக்குனர் சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு. அதற்கான விளக்கமாக அவங்க கொடுத்தது இதுதான், மத்திய அரசு நிதி ஒதுக்கல, அப்போ அதை நாங்க நடைமுறைப்படுத்த முடியாத சூழல்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, மத்திய அரசு நிதி கொடுத்தால்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசு இருக்கு. ஸோ அந்த மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் இது நடைமுறைப்படுத்தப்படுமா படாதா, அதாவது இந்த ஆண்டுல அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அடுத்தடுத்த ஆண்டுகளை நடைமுறைப்படுத்துறது மத்திய அரசு நிதி ஒதுக்குறதுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.